ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 19ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பூமி உயிரை காப்பாத்துறாங்களா இல்லையா, ககன் பூமியை சந்திச்சாங்களா இல்லையா, பூரணி துரு இவங்க கல்யாணம் என்ன நடந்துச்சு, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ககன் கேபி கிட்டயும் சாரதா கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி கேபி சாரதா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற மாதிரி, இதுக்கு அடுத்து நான் சாரதாவோட தான் வாழ போறேன், அந்த அபூர்வாக்கு போலீஸ்ல தண்டனை கிடைச்சு போச்சு, அவ தான் சோபாவை கொலை பண்ணதுன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீரா முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. மீரா, நான் ஒன்னும் உன்னை காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல, நான் என் சாரதா உயிரையும் ககன் பூர்ணி உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷம் நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இதுக்கு அடுத்து என்னால இந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியல, இப்ப அபூர்வாவே அரெஸ்ட் ஆயிட்டான்னு சொல்லி உண்மையை சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ககனும் வந்துடுறாரு. ககன் வந்த பின்ன அவரை அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க நீங்க எதுக்கு இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, கேபியோ, டேய் உங்க அம்மாவை எதுக்குடா நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, நான் உன்னோட அப்பா தானடா, நான் பேசினா என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பாவா? யாருக்கு அப்பா? நீ இந்த ஜென்மத்துல எனக்கு அப்பாவா இருக்க முடியாது. ஒரு அப்பாவோட கடமை என்னன்னு தெரியுமா? பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கிறது, பிள்ளைங்களுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஆனா நீ சின்ன வயசுல என் தங்கச்சி பால் குடிக்கிற பொண்ணை விட்டுட்டு நான் உன்னதான் என் ஹீரோவா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்ன உதறி விட்டுட்டு என் அம்மா அந்த அளவுக்கு உன்னை நேசிச்சாங்க, அவங்கள விட்டுட்டு நீ தான் உலகான்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை நீ இப்ப ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேபி சட்டையே பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. டேய், நான் அதெல்லாம உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணேன், நிறுத்து, எது என் நல்லதுக்கு பண்ண, இந்த குடும்பத்தையே விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்க காசுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நீ நல்லவனா அப்படின்னு சொல்லி வாய் தகரால் போட்டுட்டு இருக்காரு. டேய் இங்க பாரு, நீ என்ன வேணா பேசிக்கோ, சாரதா என்னோட மனைவி, அவளுக்கு என் மேல முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோ சாரதா கிட்ட பேசிட்டே இருக்கு. இங்க பாரு அம்மா, நான் என்னம்மா எதுக்குமா நீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன அவங்க கன்னியாதானம் பண்றதுக்காக கூப்பிட சொன்னா நீங்க இவர் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து மீராவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. மீரா ககனையும் தடுத்து நிறுத்தல, கேபியும் தடுத்து நிறுத்தல. கேபி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, ககன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இடையில பார்த்தா நம்ம சாரதா ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. ககனுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாம, கேபி சொல்றதையும் கேட்க முடியாம நம்ம சாரதாவும் ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க பாரு அம்மா, இதுக்கப்புறம் நீ அம்மா கிட்ட பேசணும்னு ஏதாவது நினைச்சா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே கடைசி பார்த்தா நம்ம கேபி ஏய் முதல்ல நீ யாருடா, அவ எனக்கு பொண்டாட்டிடா, அதுக்கு அடுத்துதான்டா உனக்கு அம்மான்னு சொல்லி சாரதாவை புடிச்சுக்கிறாரு. புடிச்சோன்னே யாரடா பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரே தள்ளி விட்டுறாரு. இதுக்கு அடுத்து என் அம்மா மேல ஏதாவது உரிமை கொண்டாடிட்டு வந்த அவ்வளவுதான், எனக்கு ஒரு அப்பாவா நீ எனக்கு ஹீரோவா இருந்த, எப்ப நீ என் வாழ்க்கையை விட்டுட்டு போனியோ அப்பவே என் அப்பா செத்து போயிட்டான், என் அம்மா ஒரு விதவையான வாழ்க்கையை தான் இத்தனை வருஷமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சின்ன வயசுல உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு காட்ட அப்படிங்கும் போது கேபியோட முகத்தை தான் வரைஞ்சிட்டு குட்டி பையனா இருக்கையில நம்ம ககன் காட்டியிருப்பாரு. உன்னை அதெல்லாம் இப்போ பேசுறாரு நம்ம ககன், நான் உன்னை ஹீரோவா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு என் குடும்பத்தை நடு தெருல விட்டுட்டு எனக்கு நீ உயிர் பிச்சை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டுமே, என்ன வேணா நடந்திருக்கட்டுமே, நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த குடும்பத்துக்காக நின்றுக்கணும், ஆனா நீ சுயநலமா உனக்கு காசு பணம் தான் முக்கியம்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை உதறிட்டு போனவன் தானே நீ, இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு நீ என்கிட்ட பேசிட்டு வர, டேய் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, சாரதா என்னோட மனைவி, நீ என்னோட பையன், இது யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி சாரதா பிடிச்சு வச்சுக்கிறாரு. இதுக்கு அடுத்து என் குடும்பத்து மேல ஏதாவது உன் கை பட்டுச்சு அவ்வளவுதான், நீ எப்பவோ என் குடும்பத்துல நீ செத்து போயிட்ட, சின்ன வயசுல நீ எப்ப விட்டுட்டு போனே அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் கேபி திட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து கேபியும் விடாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என் குடும்பத்து மேல கைய வச்சு நான் உனக்கு கொன்றுவேன் அவ்வளவுதான் சொல்லி கோப்பட்டு கத்துறாரு. உடனே நம்ம மீரா, ககன் உனக்கு உன் அம்மாவை கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ, எதுக்கு தேவையில்லாம இங்க என் புருஷனை கொண்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வார்த்தையை அளந்து பேசு பாத்துக்கோ, என்ன அவருக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கேன், அவருக்கு பொண்டாட்டியா நான் இருக்கேன், நான் இருக்கும் போதே நீ இப்படி எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி ககனை புடிச்சு அடுத்து மீரா திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. கேபி அதுக்கடுத்து எதுவுமே பேசாம, டே ககன் என்னடா இதுக்குடா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க, நான் சொல்றத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, உனக்கு எவ்வளவு கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சி இருக்காயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் மேடையில அங்க இருக்கவங்கள விட்டுட்டு
அங்க கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து கூட்டிட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அடுக்குமா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கா? அங்க கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் உண்மையில மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி இவரும் திட்டிட்டு இருக்காரு. ஏ ககன், உனக்கு உங்க அம்மா தானே வேணும், அவளை கூட்டிட்டு நீ போயிட்டே இரு, எதுக்கு நீ தேவையில்லாம என் புருஷனை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கேன்னு மீரா வந்து சண்டை போட்டு, அதுக்கடுத்து நம்ம சாரதா, ககன் வா நம்ம இங்க இருந்து போயிடலாம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், வா ககன் நம்ம போயிடலாம்னு சொல்லி இவங்க கார்ல அதுக்கடுத்து ககனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உடனே மீரா, இங்க பாருங்க, நீங்க அந்த குடும்பத்தை நீங்க எவ்வளவுதான் பெருமையா நினைச்சாலும் அந்த குடும்பம் எப்பவுமே உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்க போறது இல்ல. உங்களுக்கு கடைசி வரை நான் தான் இருக்க போறேன் உங்க கூட, உங்களுக்கு துணையா, உங்களுக்கு எல்லாமாவும் நாங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மீரா பேசிட்டு இருக்காங்க. கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மீரா கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்லி மீராவை அப்படியே கையை தள்ளி விட்டுட்டு இவர் பாட்டு கோவத்துல போயிடுறாரு கேபி. இங்க அப்படியே பார்த்தா நம்ம பூமி விஷம் சாப்பிட்டுருக்காங்கல்ல, அவங்கள கார்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரியோ வந்து 10,000 வாட்டி ககனுக்கு அடிக்கிறாரு. ஆனா ககன் வந்து இந்த சண்டையில இருந்தனால அவர் போன் வந்து அடிச்சது அவருக்கு கேட்கவே இல்லை. அவர் பாட்டு சரி பூமி நீ எதுவும் பேசாத, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி சரி வந்து பூமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நான் செத்து போயிட்டேன், நான் யாருக்குன்னே பாதி செத்து போயிட்டேன், நீ எனக்கு என்னோட கடைசி ஆசை என் மாமாவை பாக்குறது தான், அவர் அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணிக்கட்டும் இல்ல என்ன வேணா பண்ணிக்கட்டும், அதுக்கடுத்து அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கட்டும், ஆனா என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்ற சரி, நான் கடைசியா ஒரே ஒரு வாட்டி என் மாமாவை பார்க்கணும், சரி கடைசியா அவரோட முகத்துல பார்க்கணும், அவரோட கையில தான் என் உயிர் போகணும், சரி அவரை வர சொல்லு, சரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டாம், நீ நேரா ககன் மாமா வீட்டுக்கு போ, ககன் மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அந்த விஷத்தை சாப்பிட்ட இதுலயும் வந்து ககனை பார்க்கணும், ககனை பேசணும், ககன் கிட்ட என்னோட காதலை நிரூபிக்கணும் அப்படிங்கறதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரியோ பூமி நீ தேவையில்லாம எதுவும் பேசி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காது, நீ அமைதியாவா, நான் சொல்றது கேளு, சரி நான் சொல்றது கேளு, நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன், அவரே இன்னைக்கு என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு, இதுக்கடுத்து நான் எதுக்காக உயிர் வாழணும், இங்க பாரு பூமி, நீ முதல்ல அண்ணன் கிட்ட பேசணும்னாலும் அதுக்காக நீ உயிரோட இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்றேன், முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வேண்டாம், சரி நீ ககன் மாமாவை பார்க்க போ, சரி ககன் மாமா வீட்டுக்கு போ, சரி அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ககனை பார்க்க போ, ககன் வீட்டுக்கு போ, ககனை தான் நான் பார்க்கணும், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல எதுவும் தேவையில்லை, எனக்கு எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, எனக்கு ககன் மாமா ஒரு வாட்டி பார்க்கணும், அவரோட கையில என் உயிர் போயிட்டா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவங்களே எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம சரியோ வந்து நீ வாய மூடு, நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதுன்னு பார்த்தா இவரோ வந்துட்டு நிறைய சொல்லிட்டே இருக்காரு. என்ன சரி எப்படினாலும் அவர் இன்னைக்கு தாரா கழுத்துல தாலி கட்ட போறாரு, இனிமேல் நான் என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், அவருக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை, நான் தான் எல்லா தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு நான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துமே அவருக்கு என்ன பிடிக்கல, சரி அவர் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு, அவரை பொறுத்தவரை நான் ஒரு பொய்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ பூமி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, அண்ணனுக்கு ஒன்னினா ரொம்ப பிடிக்கும், அண்ணன் உன்னதான் மனசார விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சும்மா நீ என்ன சமாதானப்படுத்த சொல்லாத, சரி அப்படின்னு சொல்லி அந்த முடியாத நேரத்துல கூட நம்ம பூமி வந்து ககன் பேரை தான் 1500 தடவை சொல்லிட்டு இருக்காங்க, ககன் மாமாவை பார்க்கணும், ககன் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தா இவரும் அடிச்சுட்டே இருக்காரு, ககனும் அடிக்கல. அதுக்கடுத்து கார்ல பார்த்தா ககனும் இவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இந்த நேரத்துல பார்த்தா நம்ம தாரா வந்து அழகா பெண்மையா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா முதல்ல வந்து அவங்களோட பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வராங்க, பத்மா அவங்க வராங்க. வந்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தாராவை. தாரா உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தாண்டி, அந்த ககன்னு சொல்றியோ உன்னோட கணவர் ரொம்பவே அழகா இருக்காருடி, அப்படியே அம்சமா இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காரு, உன்னோட கணவரை பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் ஜலசியா தான் இருக்கு, அந்த ககனுக்கு உன்னை பிடிக்குமா தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிடிக்குமாவா, அவர் ஏன் பின்னாடிதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு, தாரா தாரா தாரான்னு என் பேரை தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு நான் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே நீ ரொம்ப லக்கி தான் தாரா, இப்படி ஒருத்தர் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற ஒருத்தர், உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற ஒருத்தர் கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையிலே நீ லக்கி தான், நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாராவோ ககன் எதுவுமே பண்ணல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சும்மா கெத்து கட்டுறதுக்காக ககன் வந்து ககனுக்கு நான் தான் உயிர், நான் தான் எல்லாமே, நான் தான் உலகம் அப்படின்னு சொல்லி இவங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பத்மா வந்து என்ன சும்மா பேசிட்டே இருக்கே, என்ன இல்ல சாஸ்திர சம்பிரதாயப்படி தானே நடக்கணும், அந்த பையன் என்ன அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தானா இல்லையா, கேட்டியா இல்லையா, ஐயோ எதுக்கு சித்தி இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எதுக்கு பெரியமா இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க, கோவப்படாதீங்க, அதெல்லாம் வருவாங்க, என்னமோ
எனக்கு வந்து எல்லாமே சாஸ்திரப்படி தான் நடக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது சாஸ்திரத்தை மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்துதான் கன்னியாதானம் பண்ணி அந்த பொண்ணை இங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது தடங்கல் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ கேட்டியா? அவங்கள இன்னும் காணவே இல்லை. நான் இன்னும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இன்னும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்களா? ஐயோ, நீங்க எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, அதெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி இந்த பத்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு நான் கொஞ்சம் பயம் இருக்கும், அதனால எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பயமா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உன்னைய பார்த்து எதுக்கு அந்த குடும்பம் பயப்படணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் உனக்கு சொன்னா தெரியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே பார்த்தா இவங்களும் ஃப்ரெண்ட்ஸோட பேசி இப்படி போட்டோ எடுக்கலாம், எல்லாரோட போட்டோ எடுத்துட்டு நீ ரொம்பவே அழகா இருக்க தாரா, உனக்காகவே செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு ககனையும் வந்து ககனும் நீயும் பெர்ஃபெக்ட் பேரா இருப்பீங்க, 2 பேரும் ஒருத்தர் அவ்வளவு பொருத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம ககன் வந்து இப்பதான் வண்டி வேகமா ஓட்டிட்டே இருக்காரு காரை. ஒன்னு எதுக்குமா நீங்க அவர்கிட்ட எல்லாம் போய் அவமானப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காருக்குள்ளேயும் வந்து பார்த்தா நம்ம சாரதா புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. யாரை கேட்டு நீங்க போனீங்க? முதல்ல நீங்க அவங்க கன்னியாதானம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? நீங்க எதுக்கு போய் இவர்கிட்ட போய் நீங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்குமா இதெல்லாம் பண்ணி நீங்க அவமானப்படுத்துறீங்க? அதான் சின்ன வயசுல நம்ம விட்டுட்டு போயிட்டார்ல. டே, என்னதான் இருந்தாலும் அவரு உன் அப்பாடா. அப்பாவா? என் அப்பாவெல்லாம் எப்போ செத்து போயாச்சு. அவர் எனக்கு அப்பாவும் இல்லை, நான் அவருக்கு பையனும் கிடையாது. சும்மா தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்கம்மா, என்ன கோவப்படுத்தாதீங்க. எனக்கு அவரை பார்த்தாலே கோவமா வருது, அவரோட பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க தேவையில்லாம நானும் நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க வரவே இல்லை. அதுக்கு அடுத்துதான் நான் உங்களை பாக்குறதுக்காக வந்தா நீங்க இவர்கிட்ட போய் கெஞ்சி பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தேவையாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துலயும் காருக்குள்ளயும் புடிச்சு திட்டிட்டே இருக்காரு. காரை வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க பார்த்தா போனு வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு என்னடா அப்படின்னு பார்த்தா, என்ன சரி இதுக்கு எனக்கு 10 வாட்டி கால் பண்ணியிருக்கான், ஏதாவது அர்ஜென்சியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிக்கிட்டே செரிக்கு கால் பண்றாரு. உடனே இங்க செரியும் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக வண்டியில வேகமா காரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலை அடைகிறாங்க. அவங்க வந்து இவ்வளவு நேரம் தெளிவா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்ச நேரமா வந்து மயக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சுதி இறங்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க செரியோ வந்துட்டு, டே சரி என்னடா இதுக்குடா இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. ஐயோ அண்ணா, பூமி இங்க விஷத்தை சாப்பிட்டானா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன்னா, நீ எங்க இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வானா, அவ உன்னை பாக்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே வண்டியை நிறுத்திடுறாரு. ககன் ஷாக் ஆயிடுறாரு. என்ன சரி சொல்றேன்னு சொல்லி இவங்க உடனே நம்ம சாரதா, என்னாச்சு ககன், என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, எதுக்கு நீ பதட்டமாகற அப்படின்னு அவர் ஸ்பீக்கர்ல போடுறாரு. அடுத்து பார்த்தா, ஐயோ பூமி, உனக்கும் தாரக்கு நீக்கு கல்யாணம்னு சொல்லி விஷத்தை சாப்பிட்டுட்டான்னா அவளை இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கேன்னா, நீ சீக்கிரம் வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி நான் சொல்றத மட்டும் கேளு, நீ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன, உடனே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீ உடனே அவளை நீ எங்கேயும் நிக்காத, நீ நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி இவரும் வந்து போன்ல பதட்டமா பேசிட்டே இருக்கிறாரு. உடனே நம்ம பூமி வந்து சரி கிட்ட இருந்து போனை புடுங்கி ககன் கிட்ட, மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சு வாங்கி பேசிட்டு இருக்கிறாங்க. மாமா, எனக்கு என் உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது மாமா, நான் செத்துருவேன் மாமா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை ஒண்ணுதான் மாமா, உங்களை நான் நேர்ல பாக்கணும் மாமா, உங்க கையில தான் என் உயிர் போகணும் மாமா. பூமி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி விஷத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா? உனக்கு உண்மையிலே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுறேன். ஆமா மாமா, நான் பைத்தியம் தான், நான் உங்க மேல பைத்தியம் தான், எனக்கு உங்களை பாக்கணும் மாமா, உங்ககிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசணும் மாமா, உங்க கையில என் உயிர் போயிட்டா அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை மாமா, உடனே வாங்க மாமா, ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டாம் மாமா, நான் உங்களை பார்க்கணும் மாமா, உடனே வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க உடனே சரி வந்து போனை வாங்கி, அண்ணா நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வா, டே முதல்ல நான் ஹாஸ்பிட்டல் வரக்கிட்ட இருக்கட்டும், நீ சீக்கிரமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவளுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரோ வந்து படன்னு பேசிட்டு, உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி சாரதா வந்து இங்க தலையில கை வச்சு எங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பூமி எதுக்கு இந்த மாதிரி விபரீத முடிவெல்லாம் எடுக்கிறா, அவ இதுக்கு தேவையில்லாம. சரி வந்து ஒரு வழியா நம்ம பூமியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து இழுத்துட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட போய் சொல்றாங்க, டாக்டர் இவங்க விஷம் சாப்பிட்டுட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் சாப்பிட்டாங்க, எப்ப சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சு செக் பண்றாங்க நம்ம பூமியை. உடனே நம்ம பூமியும் என்ன பண்றாங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எனக்கு என் ககன் மாமாவை பார்க்கணும், ககன் மாமாவை இங்க வர சொல்லு. பூமி நான் சொல்றதை கேளு, இப்போ உனக்கு தேவை
வந்து டாக்டர் தான், ககன் மாமா வருவாரு, நான் சொல்றதை கேளு, முதல்ல உன் உயிரை காப்பாத்தணும், தயவு செஞ்சு நீ பொறுமையா இரு, உனக்கு இப்ப தேவை ட்ரீட்மெண்ட் தான், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி சரியோ பூமி கிட்ட ரொம்ப அன்பா கேக்குறாரு. அதுக்கடுத்து திட்டுறாரு. இல்ல எனக்கு மாமா ஒரு வாட்டி பாக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அதுக்கடுத்து ஒரு வழியா ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வந்து செக் பண்றதுக்காக வராங்க. வர்ற நேரத்துல பார்த்தா அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை தூக்கி எரிஞ்சிடறாங்க பூமி. எனக்கு செக்கிங் எதுவும் வேண்டாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம், எனக்கு என் மாமா பாக்கணும், என் மாமா உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பூமி வந்து கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ககனும் சாரதாவும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடி வராங்க. ஓடி வந்து பூமி என்னாச்சு, பூமி உனக்கு என்னாச்சு, எதுக்கு பூமி இந்த மாதிரி பண்ண, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு நீ விஷம் எல்லாம் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பூமியை பிடிச்சி ககன் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம பூமியும் மாமா எனக்கு உங்களை பார்க்கணும் மாமா, ஆல்ரெடி நான் செத்து போயிட்டு தான் இருக்கேன் மாமா, இதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நான் உங்களை பார்த்துட்டேன்ல, உங்ககிட்ட பேசிட்டேன்ல, எனக்கு இதுவே போதும் மாமா, உங்களை பார்த்துட்டேன்ல, இதுக்கடுத்து என் உயிரை என்னை விட்டு போனா எனக்கு பிரச்சனை இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்கு நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் சொல்றது முதல்ல கேளு, நீ முதல்ல டாக்டர் சீக்கிரம் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க, பூமி உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம பூமியும் எனக்கு ட்ரீட்மெண்ட்ல எதுவும் வேண்டாம் மாமா, நீங்க என்ன நம்பவும் இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கவும் இல்ல, நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிட்டீங்க, இதுக்கு அடுத்து நான் யாருக்காக மாமா உயிர் வாழணும், அதுவும் இல்லாம என்னோட புருஷன் நீங்க இன்னைக்கு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி இன்னொருத்திக்கு சொந்தமாக போறீங்க, இதுக்கு அடுத்து இந்த உலகத்துல நான் எதுக்கு மாமா இருக்கணும், நான் இருக்க வேண்டாம் மாமா, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன சாக விட்டுருங்க, எத்தனை பேத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், கட்டின புருஷன் கையிலே வந்து உயிர் போறதெல்லாம் எல்லா பேருக்கும் கிடைக்குமா, ஆனா எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பூமி உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே மாமா, நான் உயிரோட இருந்தா என்ன இல்ல செத்து போனா என்ன அப்படின்னு சொல்லி இவங்களோ எமோஷனலா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம ககனம். பூமி நீ எதுக்கு அப்படியெல்லாம் பேசுறேன்னு சொல்லி இவங்க நான் செத்து போனா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சைகை இதுக்கு அடுத்து நீ இந்த மாதிரி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி பூமி வாயை அடைக்கிறாரு. உடனே இதுக்கு மேல என்ன மாமா வேணும், உயிருக்கு உயிரா காதலிச்ச நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்க, இதுக்கடுத்து நான் யாருக்காக உயிர் வாழணும், இதுக்கடுத்து நான் உயிர் வாழவே வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்து துரு வராரு நம்ம தாரா ரூமுக்கு. நம்ம தாரா வந்து அழகா அங்க ரெடி ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ககன் மேலதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சீன் போட்டுட்டு இருக்காங்க. துரு வந்து தாரா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா என்ன பேச போற, எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு, இங்கே சொல்லுண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ககன் மண்டபத்துல இல்லம்மா, ககன் எங்கயோ வெளியே போயிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பூமியை பார்க்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாங்க நம்ம தாரா வந்து. அந்த ககன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றானா, அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், என்னை கல்யாணம் மேட வரைக்கும் வந்து என் கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாத்துட்டு இருக்கான் அந்த ககன், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன தாரா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன தாரா அந்த ககன் என்னமோ பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கிறான்னு, இப்ப என்ன உன்னைய சுத்துறதை விட்டுட்டு வெளியே எந்த பொண்ணு பின்னாடியோ சுத்துறதுக்கு போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவேன்னு சிரிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏய் வாய மூடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அப்படியே இங்க துருவும் நம்ம பூரணியும் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டுல துரு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அந்த லெவலுக்கு வந்துட்டாரு. இங்க பார்த்தா அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம தாராவும் வராங்க. என்ன பூர்ணி இதெல்லாம், அண்ணி என்னாச்சு அண்ணி, எதுக்கு நீங்க இங்க இப்ப கோவப்படுறீங்க, என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி அண்ணின்னு சொல்லி பாசத்தை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பூர்ணி வந்து தாரா கிட்ட முதல்ல நிறுத்து, நான் இன்னும் உன் அண்ணனை கல்யாணமே பண்ணிக்கல, என்ன நீ மட்டும் அண்ணி நல்லா இனிக்க பேசிட்டு இருக்க, உன் அண்ணன் என்ன தைரியம் இருந்தா என்னை எங்க மனமேடையில என் கல்யாணத்தை விட்டுட்டு அந்த பூமி தான் முக்கியம்னு அந்த பூமியை பாக்குறதுக்காக ஓடி போயிருப்பான். அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோ, உன் அண்ணனுக்கு உன் மேல பாசமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, அந்த பூமி தான் முக்கியம்னு அந்த பூமியை பாக்குறதுக்காக இந்த கல்யாண மேடையை விட்டு ஓடி போயிருக்கான்ல உன் அண்ணன், இங்க இந்த கல்யாணம் இதுக்கு அடுத்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க அப்படியே வந்து நம்ம பூர்ணி வந்து இவங்க கிட்ட துரு கிட்ட வந்து, துரு நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல துரு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படியே துரு பார்த்தா அமைதியா இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசல, கல்யாணம் பண்ணலன்னு சொல்லல, எதுவுமே சொல்லாம அப்படியே தாரா பேசுறதுக்குலாம் அமைதியா இருக்கிறாரு. துரு யாருக்குனே என் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு, இந்த வட்டியும் என் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா நான் ராசி கட்டவள் ஆயிருவேன், நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல துரு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் தான், ஆனா எனக்கு உன்னை விட என் தங்கச்சி தான் எனக்கு ஒரு படி மேல, அவ அங்க சோகமா நிக்கும் போது, அவ கல்யாணம் நிக்கும் போது நான் மட்டும் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. துரு என்ன துரு பேசுறீங்க, ஆமா இங்க பாரு உனக்கு கடைசி சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி தாரா வந்து சொல்றாங்க.
இங்க பாரு, என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன் அண்ணன் கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வருவே எனக்கு தெரியாது. உன் அண்ணன் இப்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரணும், வந்து என் கழுத்துல தாலி கட்டணும். என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் என் அண்ணன் துரு உன் கழுத்துல தாலி கட்டுவான். உனக்கு கல்யாணம் நடக்கணுமா இல்ல நீ உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமா? இப்போ முடிவு உன் அண்ணன் கையில தான் இருக்கு. நீ என்ன பேசி என்ன வர வைப்பே எனக்கு தெரியாது. உன் அண்ணன் இங்க கல்யாண மேடைக்கு வரல, இந்த கல்யாணம் நடக்காது, எந்த கல்யாணமும் இங்க நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து இங்க டிராமாவை ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம தாரா வந்து துருவும் வந்துட்டு என் தங்கச்சியை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது, ககன் வந்து என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினாதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ முக்கியம்தான், அதை விட எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி துருவும் சொல்லிடுறாரு. உங்க ககனுக்கு எப்படி நீ முக்கியமோ அதே மாதிரி என் அண்ணனுக்கு அவங்க தங்கச்சி சந்தோஷம் முக்கியம், அதே மாதிரி என் அண்ணனுக்கு என்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அண்ணன் இங்க வரணும், அவ்வளவுதான். அண்ணி பொன்னின்ட்டு ஏதாவது வந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவங்க தாரா வந்து கோத்துல கத்திட்டு போறாங்க. இல்ல என் அண்ணன் எங்கேயோ போயிருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க, இங்கதான் இருப்பாங்க, தாரா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்லாத, மண்டபம் ஃபுல்லா தேடியாச்சு, ககன் இல்ல எங்க பூமியை பக்கத்தானே ஓடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி சண்டை போட்டுட்டு கத்திட்டு ஃபைனல் வார்னிங் உனக்கு கொடுக்குறேன், ஒழுங்கா உன் அண்ணனை எங்க இருந்தாலும் நீங்க கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லுன்னு சொல்லி கத்திட்டு இவங்க பாட்டு தாரா பாட்டு போயிடுறாங்க. இங்க தாராவோ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க. வழக்கம் போல இந்த ககன் வந்து அந்த பூமி ஏதோ மாயஜாலம் பண்ணி இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நம்ம பூமி அதுக்கு மேல வந்து எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. பூமி நான் சொல்றதை கேளு, முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் பூமி. ஐயோ மாமா, நான் உயிரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, உங்களுக்கே என்ன பிடிக்கல, நீங்களே என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இதுக்கு அடுத்து நான் எதுக்கு மாமா உயிரோட இருக்கணும்னு சொல்லி இவங்களும் திரும்ப எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ககன் வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. என்ன சொல்ல போறாரு, இங்க பாரு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பூமி, நான் உன்னதான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன், என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க பூமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்றீங்க மாமா, என்ன சொல்றீங்க? அப்ப எதுக்கு மாமா இத்தனை நாளா நடிச்சீங்க, இத்தனை நாளா எதுக்கு என்ன வெறுத்தீங்க, எதுக்கு என்ன வீட்டை விட்டு அனுப்புனீங்க, எதுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணீங்க, அப்போ எதுக்கு மாமா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கடத்துல பார்த்தா சரியே உண்மையை சொல்லிடுறாரு. அதுக்கெல்லாம் யார் காரணம், அதுக்கெல்லாம் நீதான் காரணம் பூமி அப்படின்னு சொல்றாங்க. இது நான் காரணமா, நான் என்ன பண்ணேன்? ஆமா, ககன் அண்ணா திரும்ப உன் வாழ்க்கையில வந்தா நீ உன் அப்பாவோட சந்தோஷம் உனக்கு கிடைக்காது, உன் அப்பாவோட அன்பு உனக்கு கிடைக்காது, உன் அப்பா உனக்கு தூரமாயிருவாரு, நீ உன் அப்பா கூட சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், உனக்கு உன் அப்பாவோட நீ எப்பவுமே உனக்கு உன் அப்பா பாச கிடைக்கணும், அது எல்லாமே கிடைக்கணும்னா ககனண்ணா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, அதுக்காக தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ உன் அப்பாவோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ககனண்ணா அவனோட காதலே தியாகம் பண்ணியிருக்கான், இது தெரியாம நீ பேசிட்டு இருக்கியா பூமி அப்படின்னு சொல்லி சரி வந்து ஒரு கடத்துல உண்மையை ஃபுல்லா சொல்லிடுறாரு. உடனே சாரதாக்கு வந்து பெரிய இது ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ககன், அப்போ மனசு ஃபுல்லா பூமி தான் இருந்து நீ அப்ப இத்தனை நாள நடிச்சிருக்கியா? அதான் உண்மை தெரிஞ்சிச்சுல டாக்டர், நீங்க முதல்ல வந்து பூமிக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க டாக்டர்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தாதான் பூமி அங்க இருக்கவங்களை மட்டும் ஏமாத்தல, நம்மளையும் சேர்த்துதான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பூமி விஷத்தையே சாப்பிடவே இல்லை. ஒண்ணு தேவையில்லை மாமா, நான் விஷமே சாப்பிடல மாமா அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலா பேசுறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா என்ன சொல்றான், ஆமா மாமா நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்க வாயில இருந்து இந்த உண்மையெல்லாம் வர வைக்கணும், நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு உங்க வாயில இருந்து நான் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் விஷத்தை சாப்பிட்ட மாதிரி நடிச்சேன், அது செரிக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ககனுக்கு கோவம் வந்து பலார்னு கண்ணத்துல அடிச்சிடுறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுல விளையாடுறதுன்னு உனக்கு அறிவு இல்லையா? உயிர் விஷயத்துல இப்படிதான் விளையாடுவியா, விஷத்தை சாப்பிட்டேன்னு சொல்லி அப்ப என்ன ஏமாத்திருக்கியா, எதுல விளையாடணும்னு உனக்கு அறிவே இல்லையா பூமி, புத்தி இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எனக்கு நீங்க வேணுமாமா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இவங்களும் வந்து ககனம் வந்து எவ்வளவோ கேட்டு உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தா நான் சுமங்கலியா உங்க கையிலே வந்து என்னோட உயிரை விட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாரு. சொன்னோன்னதான் நம்ம பூமி வந்து நான் விஷமே சாப்பிடல, நான் உங்களை ஏமாத்திட்டேன், உங்க வாயில இருந்து இந்த உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய டிராமா போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க பாரு, நான் சரி மாமா உங்களுக்கு தான் இப்ப என்ன பிடிச்சிருக்கல, உங்க மனசு ஃபுல்லா நான் தானே இருக்கேன், நீங்க என்ன தானே காதலிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு மாமா இதெல்லாம் பண்றீங்க, அப்புறம் எதுக்கு மாமா நீங்க அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த தாராவை நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நான் என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம், என் தங்கச்சி துருவ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் இன்னைக்கு தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு என் வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அப்ப உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா மாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் வந்து ககன் கிட்ட, ககன் நீ எல்லாரும் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறியே, உன் மனசு ஃபுல்லா பூமி தானே இருக்கா, அப்போ பூமிக்கு நீ இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்றியே, அது சரியா இருக்கா,
இப்பவும் ஒண்ணு கெட்டுப்போ இல்ல, நம்ம துரு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சாரதா வந்து சொல்றாங்க. துருவ வந்து பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம், நான் அவர் காலில் விழுந்து கூட பேசுறேன், நீ பூமியோட சேர்ந்தே வாழு, பூமி தான் உனக்கு பொருத்தமானவ, பூமி மட்டும்தான் உனக்கு கரெக்டானவ, வேற எந்த பொண்ணும் உனக்கு பொருத்தமானவள இருக்க மாட்டா, பூமி உனக்காக பிறந்தவ, அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம சாரதாவும் சொல்லி பாக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம செரியும் வந்து நம்ம பூர்ணி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தலாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க மாமா, எனக்கு பூர்ணி வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் மாமா, பூர்ணி அவர் காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கட்டும் மாமா, ஆனா நீங்க மட்டும் தாராவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் வந்து ககன் கையை பிடிச்சி கெஞ்சி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அவர் வந்து கையை உதறிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதாவது வேண்டாம், நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன், அதை மீற முடியாது, என் வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்குன்னு சொல்ற மாதிரி ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு அவர் பாட்டு பூமியோட கையை உதறிட்டு, இது எல்லாமே போயின்னு தெரிஞ்சோன்னா பூமிக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு ககன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே சாரதாவும் அதுக்கடுத்து ககன் நான் சொல்றது கேளுமா, ஐயோ அம்மா என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம், நான் தாராவை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் துரு வந்து பூர்ணி கழுத்துல தாலி கட்டுவான், பூர்ணிக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், பூர்ணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி கார்ல போகல இவர் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா இவங்க ககன் வந்து அந்த கல்யாண மண்டபத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பூர்ணி வந்து ஒரு விபரீத முடிவு எடுக்க போறாங்க. ஆல்ரெடி தாரா வேற மிரட்டிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால என்ன பண்றாங்க, பூமியை பார்க்க தான் வந்து ககன் போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பூர்ணி வந்து அவங்களே முதல்ல ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க போன்ல. அண்ணா நீ சின்ன வயசுல இருந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, அது எதையுமே நான் மறக்கல, ஆனா இப்போ இந்த வாட்டியும் என் கல்யாணம் நின்று போச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, என்ன துரு காதலிக்கிறாரு, இருந்தாலும் அவர் வந்து என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு, இதுக்கடுத்து நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, நான் இதுக்கடுத்து உயிரோட இருக்க விரும்பல, நான் சாக போறேன்னா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து இவங்களுக்கு ககனுக்கு அனுப்பியிருக்காரு. என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாரு. இதுல ஃபுல்லா இந்த மாதிரி பூர்ணி பேசுறது ஃபுல்லா அனுப்பியிருக்காங்க. அப்படியே அவங்கள எந்த இடத்துல குதிக்க போறாங்க, நான் வந்து உயிரை விட போறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிட்டு அப்படியே குதிக்கலான்னு போறாங்க. ஐயோ பூர்ணி நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அதுக்கு எடுத்து சாரதாவும் பாக்குறாங்க கார்ல ஓட்டிட்டு இருக்கேல. இங்க பார்த்தா நம்ம ககனம் ஐயோ பூரி தப்பா முடிவு எடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை ஓட்டிட்டு இருக்காரு. ஐயோ பூர்ணி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி இங்க நம்ம சாரதாவும் எங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. தள்ளி போங்க விலகுங்க அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு காருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் கத்திட்டு இருக்காரு, வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு காரை. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க நம்ம பூர்ணி வந்து குதிக்கலான்னு போகிற நேரத்துல பின்னாடி எடுத்து ஒருத்தவங்க கையை பிடிச்சி இழுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பூமி. ஆனா பூமி வந்து இப்போ ஒரு மாறு வேஷத்துல வந்திருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. எப்படி நம்ம துருவுக்கும் தாராக்கும் ஒரு பெரியமான ஒருத்தங்க பத்மான வந்திருந்தாங்களோ அதே மாதிரி இப்ப சாரதாவோட அக்கான்னு சொல்லி இவங்க பெரியமா, இந்த குடும்பத்துக்கே இவங்கதான் மூத்த பெரியமா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பூமி வந்து அப்படியே கொஞ்சம் வயசானவங்க மாதிரி டையெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு அந்த மாதிரி வேற ஒரு ஆள் மாதிரி வந்து நிக்கிறாங்க. வந்து நின்றுட்டு என்ன பண்ணு, இதுக்கு நீ இப்போ இந்த மாதிரி விபரீத முடிவெல்லாம் எடுக்கிற, கல்யாண நாள் அதுமா இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இதுக்கு மேல இருந்து உயிரை விடலான்னு போன, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க யாரு, நீங்க எதுக்கு வந்து என் உயிரை காப்பாத்துறீங்க அப்படிங்கும் போது சரி உடனே நான் யாரு, நான் தான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே காலை மிதிச்சிடுறாங்க. நம்ம சரி வந்து காலை மிதிச்சிடுறாங்க. நான் யாரு, உன்னோட அம்மாவோட அக்கா, தூரத்து சொந்தம், நான் தான் எல்லா கல்யாணத்துக்கும் நான் வருவேனே, எல்லா கல்யாணத்துலயும் முன்ன நின்று நான் தான் எல்லா கல்யாணத்தையும் சீரு சிறப்புமா நடத்தி வைப்பேன், நீ என்ன பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இல்ல எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஐயோ நான் உங்க அம்மாவோட ஒண்ணு விட்ட பொண்ணோட சித்தப்பாவோட பெரியமா அப்படி இப்படின்னு எல்லாமோ வளரிட்டு இருக்கிறாங்க நம்ம பூமி பாட்டு. அப்புறம் இப்ப எதுக்கு, உனக்கு என்ன பைத்தியமா, இன்னைக்கு கல்யாணத்தை நான் வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இன்னைக்கு உயிரை விட துணிஞ்ச, எதுக்கு நீ மேல இருந்து குதிக்கணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என் அண்ணன் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி என் அண்ணன் பூமியை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு, பூமி அவன் பொண்டாட்டி தானே, அவன் பொண்டாட்டியை பார்க்க போறதுல என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கா, இன்னைக்கு என் அண்ணனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம், தாராவோட கல்யாணம், இந்த நேரத்துல அவன் எதுக்கு பூமியை பார்க்க போகணும், இங்க பாரு உனக்கு ஏன் பூமியை பிடிக்கல, ஆமா அந்த பூமியை பத்தி பேசாதீங்க, அந்த பூமியை பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சலா வருது, அவன் என் வாழ்க்கைய அழிச்சவ, என்னை அவமானப்படுத்தினவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அது எதுவுமே உண்மை இல்ல பொண்ணு, இங்க பாரு உன் கல்யாணத்தை நிறுத்தினது பூமின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அது பூமியெல்லாம் இல்ல, அது அந்த அபூர்வா தான் அப்படின்னு சொல்றாங்க. இது அபூர்வாவா, சும்மா ஏதாவது நீங்க அந்த பூமிக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காதீங்கன்னா அடுத்த சரியும் சொல்றாரு. ஆமா பூர்ணி உன் கல்யாணத்தை நிறுத்தினது எல்லாமே அபூர்வாதான், இதுல பூமியோட தப்பு எதுவுமே இல்ல, இங்க பாரு உனக்கு அம்மா அப்பான்னு யாரும் சொல்லுவ, உன்னோட அண்ணன் தானே உனக்கு அம்மா அப்பா, எல்லாரும் உன் அம்மா எல்லாரும் உன்னை இவ்வளவு நாளா தூக்கி வளர்த்து படிக்க வச்சு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தது உன் அண்ணன் தானே,
அப்போ அந்த சிவாவை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவ, அப்போ அந்த பூமி தானே அவளுக்கு அம்மா ஸ்தானத்துல வரவா. உனக்கு கெட்டது நினைப்பாள அவ. அவன் தம்பிய வந்து உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நினைச்சா. அந்த அபூர்வா தான் உங்க குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைச்சு அந்த பிந்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இதுல பூமியோட தப்பு என்ன இருக்கு? நீ கண்ணால பார்த்ததும் தப்புதான், காதால கேட்டதும் தப்புதான், அப்படி இப்படின்னு என்னெல்லாம பேசி இவங்க வயதானவங்க மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. நம்ம பூமி பேசிட்டு இந்த மாதிரி பூர்ணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்ல, எனக்கு இப்ப என் அண்ணன் வந்து தாரா கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதான். இங்க பாருமா, ககன் பூமி மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு உனக்கும் தெரியும். இப்போ திடீர்னு வந்து பூமியை மறந்துருன்னா எப்படி மறக்க முடியும்? அப்போ ஏன் கல்யாணம் நடக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம பூர்ணியா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருமா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும் தானே நான் வந்திருக்கேன். அதெல்லாம் எதுவும் தப்பாலாம் நடக்க விட மாட்டேன். உன் கழுத்துல இன்னைக்கு தாலி ஏறிடும், உனக்கு பிடிச்சவனே உனக்கு கணவனா வருவான். உன் கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்கத்தானே நான் வந்திருக்கேன். எதுக்கு நீ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்க நம்ம ககனும் சாரதாவும் அப்படி வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி முதல்ல அம்மான்னு சொல்லி சாரதாவை கட்டி பிடிக்கிறாங்க. பூரி அப்படின்னு சொல்லி அவங்களே எங்க எழுதிட்டு இருக்காங்க. அடுத்த அண்ணா அப்படின்னு சொல்லி, பூரி உனக்கு என்ன அறிவு இல்லையா? எதுக்கு இப்ப நீ உயிரை விடணும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன குறைச்சல்? எதுக்கு நீ இந்த மாதிரி லூசுத்தனமா எதுக்கு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பூர்ணியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா என் உயிரை காப்பாத்தினதே இவங்க தான் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் மேல இருந்து உயிரை விடலான்னு நினைக்கும் போது எனக்கு கையை பிடிச்சி இழுத்து என் உயிரை காப்பாத்தினதே இவங்க தான் சொன்னோன்னே நன்றிங்க அப்படின்னு சொல்லி சாரதாவும் சொல்றாங்க. நன்றிங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சாரதா கேட்கறாங்க. உடனே சரி வந்து பூசி முழுக்கிறாரு. ஐயோ பெரியமா, உங்களுக்கு இவங்களை தெரியாதா? இவங்க தான் எல்லா கல்யாணத்துல முன்னாடி நின்று நடத்துவாங்களே, பெரியவங்களே, உங்களுக்கு தெரியாதா? உங்களோட அக்கா தானே, உங்களோட ஒண்ணு விட்ட அக்காவோட பொண்ணு தானே இவங்க. அக்கா தான் உங்களுக்கு அக்கா, நம்ம பூரணிக்கு அம்மா மாதிரி, ககனுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் வந்து சித்தி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களை நீங்க பார்த்ததுல எல்லா ஃபங்க்ஷன்லயும் வருவாங்க அப்படின்னா சாரதா வந்து ஒரு மாதிரி குழம்பி போயிடுறாங்க. என்னது இவங்களா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா வந்து குழம்பி போய் இந்த மாதிரி நின்றுட்டே இருக்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன ஃபங்க்ஷன்ல எல்லாம் நான் எல்லா கல்யாணத்தையும் நான் தானே முன்னாடி நின்று நடத்துவேன், என்ன ஞாபகம் இல்லையா? அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் ஒண்ணு விட்டு சித்தி பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க பூமி வந்து அவங்களே வந்து அவங்கள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னைய மறந்துட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ககனம் ஓவர் எமோஷனல் ஆகி அப்படியே பூமி முன்னாடி வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு, நீங்க இன்னைக்கு எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறீங்க, நான் இது என்னைக்குமே என் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன், இன்னைக்கு என் தங்கச்சி உயிரை காப்பாத்தி இருக்கிறீங்க, இதுக்கு நான் காலம் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா புடக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது மாமாவா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க நம்ம ககன். அதுக்கு அடுத்து பார்த்தா டிங்கின்னு கண்ணடிக்கிறாங்க. இப்ப சாரதாக்கு வந்து இது பூமி தான் தெரிஞ்சு போச்சு, நான் தான் அப்படின்னு சொல்லி பூமி வந்து கண்ணடிக்கிறாங்க. சாரதா வந்து ஓ இவதான் மார்வேஷத்தை வந்திருக்காங்களான்னு சொல்லி சந்தோஷமாயிடுறாரு. இங்க ககன் பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. இது மாமான்னு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து துருவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், துரு பூர்ணியோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா தாரா ககன் கல்யாணம் நடக்குமா இல்ல கடைசி நிமிஷத்துல ஏதாவது நடக்க போகுதா? நீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம், அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.